ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் கதிரவன் பேசுகிறேன், மலேசியாவிலேருந்து. இது யாருக்காக இந்த பதிவு அப்படின்னா, வருங்கால முதல்வர் டிவிகே தலைவர் விஜய் ப்ரோ அவர்களுக்கு தான். ஏற்கனவே நான் ஒரு பதிவு விட்டுருக்கேன். அது என்ன அப்படின்னா, 3 கட்சிகளும் ஒன்று சேர்ந்தால் தமிழகத்தை யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு என்னுடைய கருத்தை வெளியிட்டிருந்தேன். அது எப்படின்னா, சீமான் தனிச்சே தான் நிற்கிறாப்புல, அவர் சேர மாட்டேன்ட்டாப்புல தம்பியோட. அப்புறம் விஜய் பிரபாகரன் சேருவாப்புலன்னு நினச்சேன். விஜய் பிரபாகரனும் அவர் அம்மாபடி திமுகவில் இணைஞ்சிட்டார். இப்போ தனித்து நிற்கிறது விஜய் தான். அதனால் விஜய்க்கு பாதுகாப்பு வேணும், பலத்த ஆதரவு வேணும். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு, என்னுடைய குடும்பத்தார் சார்பாகவும் கண்டிப்பாக இருக்குது. மேலும் அறிக்கை புதுசு அறிக்கை விட்டாப்புல. அது அப்படின்னா, அவங்க விடுறது மாரியே இவங்க விடுறது மாரியும் அறிக்கை அதிகமாக விட்டுருக்காப்புல. இந்த இலவசம்னு அவங்கள சொல்லிவிட்டு நம்மளே இலவசத்தை விட்டோம்னா அது அவங்களுக்கு ஈக்குவலாக போயிடுவோம். ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன வேணாலும் இலவசமாக செய்யலாம், பொதுமக்களுக்கு என்னென்ன இல்லையோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இப்போ தேர்தல் அறிக்கைன்னு விடுறப்ப 5 அறிக்கை விட்டாலும் அருமையான அறிக்கையாக விடணும். அது என்னென்ன அப்படின்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு. அது சொல்கிற மாதிரி அடிக்கடி சொல்லுவீங்க, அடிக்கடி இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், பாதுகாப்பு இல்லை, இப்போ இருக்கிற ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை. அதனால் நீங்கள் வந்ததுக்கப்புறம் பெண்களுக்கு 100% பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அறிக்கையை விட்டுருந்தீங்கன்னா, பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, எல்லாருக்குமே பொதுவாக பெண்கள் பாதுகாப்புன்னு ஒரு அறிக்கை விட்டுருணும். ஃபஸ்ட்டு அறிக்கை வந்தோடனே அதுதான். 2வது அறிக்கை அப்படின்னா, டாஸ்மார்க்கை ஒழிக்கணும். டாஸ்மார்க்கை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டீங்கனாலே உங்களுக்கு மக்கள், பெண்கள் எல்லா ஓட்டும் உங்களுக்கு தான். டாஸ்மார்க் வச்சுக்கிட்டு தான் தமிழகத்தில் பெண்கள் வீணாக போகிறாங்க, அதேமாரி மாணவர்கள் வீணாக போகிறாங்க, மாணவிகள் வீணாக போகிறாங்க. எல்லாத்தையும் உங்கள் மனதில் வச்சு டாஸ்மார்க்கை ஒழிக்கணும். 2வது திட்டம் டாஸ்மார்க்கை ஒழிக்கணும், அறவே ஒழிச்சிடணும். 2. 3வது என்னென்னா, தமிழகத்தில் சிறந்த கல்வி இதாக உருவாக்கணும், கல்வியில் சிறந்து விளங்கணும். அது 3வது அறிக்கை. அதை நீ ஸ்கூலில் தனியாரோட அரசாங்க நல்ல முறையில் செயல்படுற அளவுக்கு செஞ்சிட்டிங்க, அது ஓகே. அடுத்தது 4வது அறிக்கை அப்படின்னா, அரசு மருத்துவமனை சிறந்த முறையில் தமிழகத்தில் விளங்குற மாதிரி நீங்கள் சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும். அதனால் 4வது அறிக்கை அந்த அறிக்கை விட்றணும். அதேமாரி அனைவருக்கும் 5வது அறிக்கை, அனைவருக்கும் வேலைவாய்ப்பு. வேலைவாய்ப்புனா வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை. மற்றபடி உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு யாருக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அது மாதிரி புதிய வேலைவாய்ப்பை உருவாக்கலாம். இந்த மாதிரி 5 திட்டத்தை சிறப்பாக செய்கிற மாரி ஒரு அறிக்கையை விட்டுருந்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் ஒரு பெண்கள் பாதுகாப்பு அதிகமாக இருக்கும், பெண்கள் ஓட்டு உரிமை அதிகம் கிடைக்கும். அதை விட்டு இப்படி இலவசம்னு சொல்லி கேஸு 6 சிலிண்டர் 6 சிலிண்டர் தர்றங்கிறீங்க. பஸ்ஸு எல்லாருக்கும் ஃப்ரீன்ட்டிங்க, அதாவது பெண்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ரீ. அதனால் நாங்கள் ஆண்கள் யாருமே மறுக்க போகிறதில்ல, பெண்கள்ங்கிறதுனால ஓகே தான் சொல்லுவோம். இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் தேர்தலுக்கு முதல்வராக அமர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த அறிக்கை வேணாலும் விடலாம். ஒவ்வொன்றா மக்களுக்கு சேர நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஃபஸ்ட்டு விடுற அறிக்கை சிறந்த முறையில் இருக்கணும், அதை நிறைவேற்றுற அளவுக்கும் இருக்கணும். அதுக்காக தான் அந்த அறிக்கையை நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் இப்போ அறிக்கை விட்டதுக்கப்புறம் தான் எனக்கு இப்போ தெரியுது. நான் மலேசியாவில் இருக்கேன், இருந்தாலும் நம்மளுடைய பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக சேரணுங்கிறதால தான் ஏற்கனவே ஒரு பதிவு விட்டேன். இது 2வது முறை விட்றேன். நான் விரைவில் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பேன். என்னுடைய ஓட்டு உங்களுக்கு தான். அதனால் திருப்பி நீங்கள் வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு திருப்பி செய்ய முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை உங்களுக்கு விடுறேன். அடுத்தது இன்னும் இது ஏற்கனவே மகளிர் தினத்தில் அன்னைக்கு நீங்கள் அறிக்கையை விட்டீங்க, இவ்வளோ அறிக்கையை விட்டுருக்கேன், இது சாம்பிள் தான் அப்படிங்கிறீங்க. அறிக்கையை விடுறது பெருசு இல்லை, அதை சிறந்த முறையில் செய்யணும். அதனால் நிதானமாக செய்யுங்க. அவங்க ஆட்சிக்கு வந்துடுவாங்க, இவங்க ஆட்சிக்கு வந்துடுவாங்க, நம்ம அதை தாண்டி செய்யணும்.
அதெல்லாம் நல்லது தான். ஆனால் அதை தாண்டி வெறும் வெட்ட போயிடக்கூடாது. அதுக்காக தான் என்னுடைய தாழ்ந்த அறிக்கை. ஏதாவது பிழைகள் இருந்தால் மன்னிக்கவும். நன்றி, வணக்கம். மலேசியாவிலிருந்து கதிரவன்.